உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, மொட்டை பசங்க. நீங்க சினிமா கொடையில படுத்திருக்கலாம். ஏண்டா புதுசா கல்யாணம் ஆனவனை கொண்டு வந்து மல்லாக்க படுக்க வச்சிருக்கீங்களே, இது நியாயமாடா? ஏண்டா இதுக்கு போய் சலிச்சுக்கிறியே? இத பார், இவர் இல்ல மனுஷன் தன்னோட சொத்தையெல்லாம் கட்சிக்காக எழுதி வச்சுட்டு அரசாங்கம் கொடுத்த எந்த சலுகையும் அனுபவிக்காம நாட்டுக்காகவே கஷ்டப்பட்டு செத்தாரு. இதையெல்லாம் நம்ம அரசியல்வாதிங்க படிப்பானுங்களா? படிப்பாங்க. இதெல்லாம் படிச்சுப்புட்டு அவருக்கு பொழைக்க தெரியாதுன்னு ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நம்மள ஆண்டா சந்தோஷமா இருக்கும். இப்ப நடனா குடும்பத்தோட கோர்ட்டு போறவெல்லாம் மந்திரி. இவங்க கிட்ட நம்ம குப்பை கொட்ட வேண்டியிருக்கு. என்ன அக்கிரமமா இருக்குல்ல? இந்த ஆளை பாரு. யாரு? நம்ம சிஎம் தான். அருமை மகளுக்கு முதல்வர் கட்டும் சொகுசு பங்களா ரகசிய ரிப்போர்ட். காட்டுப்பாதையில் பங்களாவிற்கு 5 கிலோமீட்டர் சிமெண்ட் ரோடு 15 நாளில் போடப்பட்டது. வெள்ளியருவி தண்ணீரை பங்களாவிற்கு கொண்டு வர வடிவமைப்பு. எல்லாவையோ பட்டா போட்டு வைக்கலான்னு பாக்குறான். அவன் பொண்ணு ஃபாரின்ல படிக்குதுல, அந்த தங்க கிளி வந்து தங்கறதுக்கு தங்க கூண்டு கட்டுறான் கெஸ்ட் ஹவுஸ்னு. வசதி எல்லாம் கெட்டு போறேன். உனக்கு என்னடா? அவன் காசு கட்டினா நமக்கு என்ன நுடலாம்? யார் காசு? மக்கள் காசு. கேட்காம கேட்டா நல்லாதான் இருக்கும். இதெல்லாம் எவன் போய் அவங்ககிட்ட கேட்கறதுதான் தெரியல. படிச்சு முடிச்சுட்டு வேலையை கேட்டா வேலை எவன் கொடுத்தா? இப்படியே தப்பு சார் பத்தி பேசி புலம்பிட்டு இருக்க வேண்டியது.